இன்றைக்கி நாம் இந்த பன்னீர் ரோஸ், நம்ம நாட்டு பன்னீர் ரோஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொருளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, இப்போ இந்த பன்னீர் ரோஸ் வந்து இது அப்படியே எல்லாமே முழுமையாக இருக்குது. இப்பொழுது தான் வந்து தோட்டத்திலேருந்து வந்திருக்கு. பன்னீர் ரோஸ் ஆனது தோட்டத்திலேருந்து வந்திருக்கு. இதழ்களை மட்டும் எடுத்து இதில் இருக்கிற மகரந்தம், இதில் வந்து ஏதாவது பழுதடைஞ்சிருந்துச்சு, ஏதாவது வண்டு அரிச்சிருந்துன்னா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறுமே இந்த இதழ்களை மட்டுமே வந்து பக்குவமாக பிரித்து எடுத்து இதை அடுத்தது நாம் தேன், சுத்தமாக தேன், நம்ம கண் பார்த்து எடுக்கக்கூடிய சுத்தமான தேனை வைத்து இதை நம்ம செய்ய போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா சுத்தமான தேன் மற்றும் நாட்டு பன்னீர் ரோஸ் மட்டும்தான். சரிங்களா? இயற்கையாகவே நறுமணமும் உண்டு, நிறைய மருத்துவ பயனும் உள்ளது. அதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்பொழுது நம்ம பன்னீர் ரோஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய இதழ்கள் மட்டும் கவனமாக சுத்தமாக பிரித்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய பழுதடைந்தது எல்லாத்தையுமே நீக்கிட்டு மகரந்தம், காம்புகள் எல்லாத்தையுமே நீக்கிடுவோம். சரிங்களா? இப்போ அந்த வேலையை தான் செய்துட்ருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பக்குவமாக நீக்கிட்டு அதன் பிறகு நாம் இதை சரியான பக்குவமான முறையில், ஏன்னா இது வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப பக்குவமாகவும் செய்யணும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா புளிச்சு பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிரும். இதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப பக்குவமாக கையாள வேண்டியது எதனால் இருக்குது அப்படின்னா, இது கெட்டு போகாமலையும் பார்க்கணும், பூஞ்சை பிடிச்சி கெட்டு போகாமலையும் பார்க்கணும். இதில் எந்த ஒரு ரசாயன கலப்பும் இல்லாமல், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய கெட்டு போகாமல் வைக்கக்கூடிய இந்த ரசாயன கலவைகள் எதுவுமே நம்ம வைக்காமல் அப்படியும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது வந்து இதில் ரொம்ப முக்கியமான பங்காக வகிக்குது. உங்களுக்கு தரக்கூடியது வந்து ரொம்ப இயற்கையானதாகவும் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எந்த ஒரு ரசாயன கலப்பு இல்லாமல் சரியாக சாப்பிட்றதுக்காகவும் நாங்கள் தரணும். இதை நம்ம கெட்டு போகாமலே தயார்படுத்தணும். இது நம்மளுடைய முன்னோர்களின் பாரம்பரிய அறிவுப்படி ரொம்ப அனுபவம் வாய்ந்து பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை உங்களுக்கு இந்த ரசாயன கலப்புகள் இல்லாமல் கெட்டும் போகாமல் இருக்கிற மாதிரி நம்ம தயார்படுத்தி தந்துட்டுருக்குறோம். இது நீங்கள் தைரியமாக வாங்கி பயன்படுத்தலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரசாயன கலப்பும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய பொருள் நாட்டு பன்னீர் ரோஸ் மற்றும் தேன் மட்டும்தான், சுத்தமான தேன் மட்டும்தான். வேறு எந்த ஒரு சர்க்கரையோ எதுவுமே கிடையாது. இதழ்கள் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டாங்க. இந்த இதழ்கள் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நாம் அடுத்தது தேனில் ஊற வைக்கிறதுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். சரிங்களா? தேனில் ஊற வச்சு நன்றாக ஊறினதுக்கப்புறம் அது பக்குவம் நமக்கு தெரியும். அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் புட்டிகளில் அடைச்சி இது பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நன்றாக ஊறி நல்லா பக்குவம் அடைஞ்சிருச்சு. நீங்கள் அது பார்க்கும்போதே தெரியும். பார்க்கும்போதே நாக்கில் நமக்கு எச்சில் ஊறும். அதோடைய மனமும் வந்து இயற்கையான மனம் அப்படியே இருக்கும். எந்த ஒரு பெர்ஃப்யூமும் கலக்காமல் இயற்கையாக நாட்டு பன்னீர் ரோஸோட மனம் வந்து அப்படியே இருக்கும். ஒரு துவர்ப்பு இனிப்பு சேர்ந்த சுவையோடு இருக்கும். ஏன்னா இந்த பன்னீர் ரோஸோட சுவை வந்து துவர்ப்பு தான், அதோட சுவை அப்படியே அதில் இருக்கும். தேனோட இயற்கையான இனிப்பும் அதில் அப்படியே இருக்குது. இப்போது இதில் நமக்கு நல்ல பக்குவமாக ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து புட்டிகளில் அடைக்கிறோம். புட்டிகளில் அடைச்சி கவனமாக அதை வந்து பக்குவமாக புட்டிகளில் அடைச்சி அதை வந்து நம்ம சீல் செய்து அதில் லேபிள் ஒட்டி நம்ம உங்களுக்கு கைகளுக்கு கிடைக்குது. சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்பொழுது சேவலோன் வர்மக்கலையின் பன்னீர் ரோஜா குல்கந்த், சரிங்களா, நாட்டு பன்னீர் ரோஸ் குல்கந்த் வந்து தயாராகி விட்டது. இது இப்படி தான் உங்களுடைய கைகளில் வந்து அடையும். இப்போ இது ருசியாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ இதை நான் சாப்பிட்றதுனால ருசி மட்டும்தான் உண்டா, இல்லாட்டி வேறு எதுவும் மருத்துவ பயன் இருக்கா அப்படின்னா உண்மையாகவே மிகப்பெரிய மருத்துவ பயன்கள் இருக்குது இதில். சரிங்களா? இதோட சுவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் தேன் சேர்த்துருக்கிறதுனால இதில் உங்களுக்கு தேனோடைய சுவையான இனிப்பு இருக்கும். அதன் பிறகு ஒரு துவர்ப்பு இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை வந்து நம்ம இந்த பன்னீர் ரோஸோட சுவை தான் அந்த துவர்ப்பு சுவை. இப்போது இந்த துவர்ப்பு சுவை அப்புறம் இந்த பன்னீர் ரோஸில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து நமக்கு என்ன பயன் தருது அப்படின்னா, முக்கியமாக இரத்தத்தை சுத்திகரிக்குது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய சூடு, உடல் சூடை வந்து குறைக்கும். இப்போது சூட்டுனால கண் எரிச்சல் வருது, உடல் காந்தல் இருக்குது, எப்போவுமே வந்து ஒரு வேர்வையை அடிச்சுக்கிட்டே இருக்குது, வேர்வை துர்நாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இது தொடர்ந்து நம்ம தினமும் காலை மாலை சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக இது உங்களுக்கு அந்த உடல் சூடு, உடல் வெப்பம், உடல் எரிச்சலை வந்து நீக்குது. சரிங்களா? இரத்தத்தை சுத்தப்படுத்துது, உடல் சூட்டையும் குறைக்குது. அதன் பிறகு குடல் சுத்தம். இதில் இருக்கக்கூடிய அந்த தோற்பு சுவை என்ன பண்ணோம் அப்படின்னா, குடல் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள், பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முழுமையாக நீங்கி
உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். 3வது இது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வலி, மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய தொந்தரவுகள், முறையற்ற மாதவிடாய், அதே போல் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய பலகீனம், இது எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படும். இருதய பலம், இது வந்து நம்ம இருதயத்திற்கு ஒரு நல்ல பலம் தரக்கூடியது. அதே போல் இருதய படபடப்பு, இருதய பலகீனம், இருதய நடுக்கம், அதுபோக அதிக இரத்த அழுத்தம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். இது நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு அதிலிருந்து தற்காத்து அது வராமல் உங்களை பார்த்துக்கிறோம். இது வாய் துர்நாற்றத்தையும் வந்து உங்களுக்கு சரி செய்யும். இப்போ வாய் வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போதே ஒரு துர்நாற்றம் இருக்குது, ஒரு வாசனை வீசுது, முகம் செழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வாய் துர்நாற்றம் அது கூட சேர்ந்து குடல் சார்ந்த புண்ணுகளையும் இது ஆற்றும். அதனால் இது நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போது நமக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு நெஞ்சு கரிச்சல் மாதிரி வரக்கூடியது அதையும் சரி செய்யும். அதனால் ஏற்பட்ட புண்ணுகளையும் ஆற்றும். அதனால் வரக்கூடிய வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும். இப்படி ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்குது. மருத்துவ பயனோடு சேர்த்து ருசியும் சேர்ந்துருக்கு. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, நான் இதை எப்படிலாம் சாப்பிடலாம், வெறுமனே வந்து நான் ஸ்பூனில் எடுத்து அப்படியே தான் சாப்பிட முடியுமான்னா அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்குறீங்க அப்படின்னா பசும்பாலில் இதை ஒரு ஸ்பூன் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி ரோஸ் மில்கோட சுவையும் மணமும் இருக்குமோ அதே இது வந்துடும். அதே போல் உங்களுக்கு இனிப்பும் வந்துடும். குழந்தைகளுக்கு நம்ம வந்து வெள்ளை சீனி மற்ற சர்க்கரைகள் போட்டு அவங்க உடல்நலத்துக்கு நம்ம தீங்கு விளைவிக்கிறத விட இது சுத்தமான தேன், இதில் இனிப்பு இருக்குது. அதுபோல் இந்த பன்னீர் ரோஸோட அந்த வாசனை மருத்துவ பயன் இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம அதில் கலக்கும்போது உங்களுக்கு ரோஸ் மில்க் சாப்பிட்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு நறுமணமும் சுவையும் இருக்கும். அதன் பிறகு நம்ம வெத்தலை சாப்பிடும்போது ஸ்வீட் பீடா மாதிரி வெத்தலைக்குள்ளே மடித்து வச்சும் சாப்பிடலாம், தோசையில் தொட்டு சாப்பிடலாம், ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடலாம், அதே போல் இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி இதுக்கு எப்படினாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஒரு பலவிதமாக உங்களுக்கு எப்படிலாம் வசதிப்படுதோ அந்த மாதிரியாக சாப்பிட்டுக்கலாம். தினமும் காலை ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன் நம்ம வந்து உள்ளுக்க குறைந்தபட்சம் எடுத்துகிட்டு வரும்போது இதோட பயனை வந்து நீங்கள் ஒரு மாதத்திலே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது தொடர்ந்து எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் எடுத்தாலும் எந்த ஒரு தீங்கும் தரப்போகிறதில்லை. சரிங்களா? அதனால் தைரியமாக நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே இதை நீங்கள் கொடுக்கலாம். அனைவரும் தைரியமாக இதை வந்து நம்ம சாப்பிடலாம். அதே போல் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, மற்ற குல்கந்து மாதிரி உங்களுடைய குல்கந்து வந்து இருக்க மாட்டேங்கி, சுவையிலையும் அதோடைய தன்மையிலையும் வேறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, எதற்கு இவ்வளோ விலை வச்சுருக்கீங்க, ஒரு பன்னீர் ரோஸுக்கும் ஒரு தேனுக்கும் ஏன் இவ்வளோ விலை வச்சுருக்கீங்க, மற்ற இடத்துலலாம் பார்த்தா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 1 கிலோ தர்றாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதற்குண்டான ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல அது கடமை எனக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான விளக்கமாக கொடுக்குறேன். சரிங்களா? முதல் விஷயம், இதில் நம்ம பன்னீர் ரோஸ், நாட்டு பன்னீர் ரோஸ் தான். நம்ம வேறு எந்த ஒரு இதே மாதிரி மனம் தரக்கூடிய ஹைப்ரிட்டில் இருக்கக்கூடிய ரோஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ரோஸ்லாம் இப்போ உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது, வெளியே தோட்டங்களில் தனியாக பயிர் பண்ணி பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் வளர்த்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது ஒரு பூத்து ஒரு நாளுக்கு மேலே அது தாங்காது, உடனே இதழ்கள்லாம் உதிர்ந்து காற்றோட போயிடும். அதனால் அவங்க வியாபார நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிலேயே வந்து ஒரு ஹைப்ரிட் உண்டு பண்ணி அதில் வந்து உங்களுக்கு அது இதழ்கள்லாம் உதிராது, நல்லா திக்கான இதழ்களாக இருக்கும். மனமும் வந்து ஒரு சிறிதளவு மனம் இருக்கும். மனம் கூட்டுறதுக்காக கொஞ்சம் பெர்ஃப்யூம் கலந்துக்குவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம மருத்துவம் குணங்கள் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்களுக்கு சரியானதை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நாட்டு பன்னீர் ரோஸ், நீங்கள் இப்போ இங்கே பார்க்கும்போதே தெரியும், இந்த பன்னீர் ரோஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது. இது பாருங்கள், இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நீங்கள் வீட்டில் வளர்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து நம்ம நாட்டு பன்னீர் ரோஸ், காலங்காலமாக உள்ள பன்னீர் ரோஸ். இதில் மனம் வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். அதே போல் மருத்துவ பயனும் அருமையான மருத்துவ பயன், நம்ம முன்னோர்கள் சொன்னபடி அப்படியே ஒரு நல்ல பயன் கிடைக்கும். அதனால் நாம் இந்த ரோஜா பூவை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்தில் இருந்து அதை பக்குவமாக நம்ம கொண்டு வந்து அதை நம்ம சுத்தப்படுத்தி செய்கிறது வரைக்கும் அதனுடைய செலவுகள்லேருந்து அதனுடைய உழைப்புகள் வந்து அதிகமாகிடுது. இப்போ ரோஸே வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்க தயார்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேன். நம்ம இப்போது சில இடங்களில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, முழுக்க வெள்ளை சீனி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லாட்டி கரும்பு வெல்லம் போட்டு அதில் வந்து தயார்படுத்தி செய்வாங்க. சரிங்களா? அதோடைய விலை அதற்குண்டான பொருட்கள் படி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதில் இப்போ நீங்கள் தயாரிக்கும் போதே பார்த்துருப்பீங்க, முழுக்க தேன் தான், 100% தேன். நீங்கள் அது எந்த சோதனைனாலும் செய்து பார்த்துக்கலாம். 100% தேன்,
எந்த ஒரு சர்க்கரையோ சீனியோ வெல்லமோ கலப்படம் இல்லாத 100% சுத்தமான தேன். அப்போது அதற்குண்டான விலை வந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால தான் நம்மளுடைய ரோஸ் குல்கந்து வந்து கொஞ்சம் சிறிது விலை உயர்வாக உங்கள் பார்வைக்கு தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுவே நாங்கள் உங்களுக்கு குறைந்த விலையிலையும் உங்களுக்கு தரமாக தரணும்னு நினச்சி நாங்கள் தர்றது எங்களுடைய அன்பு வந்து உங்களுக்கு புரியும். இப்போ முழுக்க நாட்டு பன்னீர் ரோஸை வச்சு செய்யக்கூடியதுனால கண்டிப்பாக அந்த துவர்ப்பு தன்மை இருக்கும். அந்த துவர்ப்பு தன்மை தான் நம்ம உடலுக்கு வந்து தேவையானது. சரிங்களா? அந்த நாட்டு பன்னீர் ரோஸில் அந்த துவர்ப்பு தன்மை தான் வந்து நம்ம உடலில் நான் இது வரைக்கும் சொன்ன அந்த பயன்கள் எல்லாத்தையும் தருது, உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தருது. அதனால் தைரியமாக பயன்படுத்துங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு தரமாகவும் மருத்துவ குணம் மாறாமல் நம்ம முன்னோர்கள் சொன்னதுபடி அப்படியே தரணும்னு சொல்லி மிகவும் சிரமப்பட்டு உங்களுக்காக நம்ம தயார் பண்ணி தந்துட்டுருக்குறோம். நம்பி பயன்படுத்துங்க. நல்லது. நன்றி.